சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி நம்ம தளபதி விஜய் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில நடந்த முதல் காதல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரஜினி. ரஜினி பார்க்கிறதுக்கு நிஜ வாழ்க்கையில ரொம்ப சாதுவானவர் மாதிரி இருப்பாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில காதல் விளையாட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பழைய தமிழ் நடிகையான லதா எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஜினி கூடவும் நடிச்சாங்க. அப்பதான் ரஜினி லதாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிருக்காங்க. அவங்கள தேடி தேடி போய் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே ரஜினியை மிரட்டி அடிக்க போனதாலாம் நிறைய விஷயங்கள் அப்ப வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பயந்து ரஜினி அமைதி காத்திருக்காரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? லவ் பண்ண லதா வேற, ஆனா லதா அப்படின்ற பெயர்லயே இன்னொரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதேவி. 1980 காலகட்டத்துல நிறைய படங்கள்ல ஸ்ரீதேவியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போதான் ஸ்ரீதேவிக்கு கமல் மேல காதல் ஏற்பட்டு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளிவந்தது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து அப்பா சூப்பரான ஜோடிப்பா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையாவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்களே பிக்ஸ் ஆகிக்கிட்டாங்க. அந்த டைம்ல ஸ்ரீதேவிக்குலாம் எக்கச்சக்க ஃபேன் பேஸ், மார்க்கெட்டும் வேற லெவலா இருந்துச்சு. ஆனா அப்பவே ஸ்ரீதேவி அதை மறுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி பாலிவுட் சினிமாவோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரான போனி கபூருக்கு ரெண்டாவது ஒய்ஃபா மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய். தன்னுடைய தந்தை இயக்கிய படங்கள்ல மட்டுமே ஆரம்ப காலத்துல விஜய் நடிச்சிட்டு வந்தாரு. அதே சமயத்துல தன்னுடைய ரசிகன், விஷ்ணு போன்ற படங்கள்ல தனக்கு ஜோடியா நடித்த சங்கவி கூட ஒரு தீராத காதல்ல விஜய் இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பரவிச்சு. அந்த டைம்ல தான் அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜயோட வளர்ச்சி வேற ஒரு தரத்துக்கு போயிட்டு, ஆனா சங்கவி எல்லாம் அப்படி காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா காதலுக்கு மரியாதை படத்துல நடிச்சாரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. விஜயோட கெரியரையே திருப்பி போட்ட படம். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இது சினிமாவே இல்ல, விஜய் ஷாலினிக்கும் இருக்கக்கூடிய உண்மை காதல், உண்மையான வாழ்க்கையிலேயே இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் படம் இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளிவந்துச்சு. அதுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கில்லியில தொடங்கி திருப்பாச்சி, குருவி அப்படின்னு நிறைய படத்துல த்ரிஷா கூட விஜய் நடிச்சாரு. அதுக்கப்புறமா த்ரிஷாவையும் விஜயும் வச்சு நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளிவந்துச்சு. ஆனா இது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். த்ரிஷாவும் விஜயும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில தான் நிறைய பிரச்சனைகள் லண்டன்ல இருந்த சங்கீதாவை விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா விஜய் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன். காதல் அப்படின்னாலே தமிழ் சினிமால கமல் தான் சொல்ற அளவுக்கு நிறைய விஷயத்தை இவர் பண்ணிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நிறைய காதலை பார்த்தவர் இவர் தான் சொல்லலாம். வாணி, சரிகா, கௌதமி அப்படின்னு 3 மனைவிகள் இருந்தாங்க. 3 பேரையுமே இவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப 3 பேருமே இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித். இளம் பெண்களோட ஆசை கனவு நாயகனா அரவிந்த் சுவாமிக்கு அடுத்ததா தமிழ் சினிமால இருந்தவர் தான் அஜித். தமிழ் சினிமால ஆரம்ப காலத்துல அஜித் கூட சேர்ந்து நடிச்ச சோதியை தான் இவர் லவ் பண்ணிட்டு இருந்ததா நிறைய தகவல்கள் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா காதல் கோட்டை படத்துல நடிச்ச ஹீரா கூட அஜித் பயங்கரமான காதல்ல இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் வெளிவந்துச்சு. பட் இந்த போட்டோஸ் எதுக்குமே அஜித் மறுப்பு தெரிவிக்கவே இல்ல. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாங் கேப்புக்கு அப்புறமா அஜித்தும் ஷாலினியும் சேர்ந்து அமர்கலம் படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனாவே ஷாலினி அஜித் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அஜித் ஷாலினி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அஜித் வாழ்க்கையில இருந்த நிறைய வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா மாறிச்சு. அதே மாதிரி விஜய் வாழ்க்கையில இருந்த நிறைய வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளியா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா இயல்பிலேயே ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க. அதனாலேயே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே லவ்ல விழுந்துடுறாங்க. அந்த வகையில நயன்தாராவோட முதல் காதல் சிம்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா வில்லு படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க நயன்தாரா. அப்போ பிரபுதேவா கூட லவ் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல நயன்தாரா ரொம்ப ரொம்ப தரைக்குறைவா சமூக வலைத்தளங்கள்ல விமர்சிக்கப்பட்டாங்க. இந்த விஷயத்துக்காக பிரபுதேவா அவரோட மனைவியை வேற டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆகி ராஜா ராணி, பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது ஆர்யாவும் நயன்தாராவும் க்ளோஸா இருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நானும் ரவுடிதான் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் சிவன் மேல காதல் வசப்படுறாங்க நயன்தாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச காதல் ஜோடிகள் யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.